வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட டிஎன்பிசி JDO டெஸ்ட் சீரீஸ்க்கான ஃபுல் டெஸ்ட் ஆன சொல்யூஷன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆஃப் பிரசன்ஸ் ஆஃப் ஆல்கலி இன் த பிரெக்கியர், அதாவது எஃப்ளோரன்சஸ். அடுத்த கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த பிலோ இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்கிரியன்ட் இன் த பிரெக்கியர்? என்னது? சிலிக்கா. ஆப்ஷன் வந்து சி, சிலிக்கா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்கிரியன்ட் அப்படின்னாலும் சிலிக்கா தான், மோஸ்ட் சீஃப் இன்கிரியன்ட் அப்படின்னாலும் அது வந்து சிலிக்கா தான். அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இம்பார்ட்ஸ் கிரீனிஷ் கிரே கலர் டு த சிமெண்ட்? ஆப்ஷன் கால்சியம் அலுமினேட் ஃபெரைட். அதாவது சிமெண்ட்டுக்கு கலர் கொடுக்கறது எது அப்படின்னா கால்சியம் அலுமினேட் ஃபெரைட். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த டெப்த் த நீடில் இன் த விக்கெட் apparatus should penetrate into cement paste in the consistency test? ஆப்ஷன் வந்து என்னன்னா 33 to 35 mm from the top of the mold, இல்லை அப்படின்னா 5 to 7 mm from the bottom of the mold அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின், entrapped air normally exists in the form of relative air voids. எங்க entrapped air வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னா லார்ஜ் ஏர் வாய்ட்ஸ் இருந்தா அங்க வந்து entrapped air வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அடுத்த கொஸ்டின், the minimum water to cement ratio for cement concrete to hydrate is option C 0.38. அடுத்த கொஸ்டின், the most common type of the door is சிங்கிள் லீஃப் டோர். அதாவது டைப்ஸ் ஆஃப் டோர் வந்து நிறைய இருக்கு. அதுல வந்து மோஸ்ட் காமனா நம்ம வந்து என்ன டோர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சிங்கிள் லீஃப் டோர். அடுத்த கொஸ்டின், த டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் ப்ரொவைடட் ஆன் த வாட்டர் லாக்டு சாயில் இஸ் ஆப்ஷன் டி பைல் ஃபவுண்டேஷன். அதாவது வந்துன்னா வாட்டர் லாக்டு சாயில வந்து நம்ம எந்த டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பைல் ஃபவுண்டேஷன். அடுத்தாப்ப, the vertical distance between the wall plate and the top of the ridge is called rise. ஓகேயா, அதாவது வந்து வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வால் பிளேட் அண்ட் டாப் ஆஃப் த ரிட்ஜ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அது வந்து என்ன? ரைஸ். ஓகே. அடுத்த கொஸ்டின், the vertical distance between the wall plate and the top of the ridge is called rise. ஓகேயா. அடுத்த கொஸ்டின், what is the floor area ratio? floor area ratio அப்படின்னா the ratio of total floor area of the all floors to the plot area. Okay. Next question, the construction of temporary structure required to support an unsafe structure is called shoring. Okay. The next question, the moisture content in the well seasoned timber is 10 to 12%. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். well seasoned timber ஆனா மாய்ஸ்டர் கண்டென்ட் என்ன அப்படின்னா 10 to 12%. இது வந்து ரிப்பீட்டடா நிறைய எக்ஸாம்ஸ் JDO எக்ஸாம்ஸ் எல்லாம் இது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்து, the insects which are usually responsible of decay of timber. decay of timber அப்படின்னா அது வந்து என்னன்னா termites. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், the seasoning of the timber is required to removal of sap from the timber. ஓகே. the slump test is used for workability. slump test எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா workability கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்புறம் வந்து the base material of the distemper is chalk. கொஸ்டின் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, crushing strength of first class brick should not be less than 10.5 Newton per mm square. first class brickனா 10.5, second class brick அப்படின்னா 7.5 Newton per mm square, third class brickனா 5.5 Newton per mm square. next question, unit weight of the brick work is about 18 to 19 kilonewton per meter cube. next question, the rocks formed from molten magma are called igneous rocks. molten magma னா igneous rock. அதே வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் ராக்ல இருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ். போத் igneous அண்ட் செடிமெண்ட்ரி ராக்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது வந்து என்னன்னா மெட்டமார்பிக் ராக். ஓகே. அடுத்த கொஸ்டின், கெமிக்கலி மார்பிள் இஸ் நோன் அஸ் கல்காரியஸ் ராக். ஏன்னா அதோட கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னா கால்சியம் கார்பனேட் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் கெமிக்கலா கல்காரியஸ் ராக் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குட் பில்டிங் should not observe water more than 5%. இந்த குட் பில்டிங் ஸ்டோனுக்கு வாட்டர் அப்சர்வேஷன் படிச்ச மாதிரி சிமெண்ட் அப்புறம் வந்து பிரேக் இது எல்லாத்துக்குமே வாட்டர் அப்சர்வேஷன் படிச்சுக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தாப்புல, ஜிப்சம் இஸ் ஆடட் டு த சிமெண்ட் இன் ஆர்டர் டு, ஜிப்சம் எதுக்கு ஆட் பண்றாங்க அப்படின்னா கண்ட்ரோல் த ரேட் ஆஃப் செட்டிங்கை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக. அடுத்தாப்புல, த இந்தியன் ஸ்டாண்டர்ட் பிரிக் சைஸ் இஸ் 19 x 9 x 9 சென்டிமீட்டர். அதாவது வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ்னாலும் சரி ஆக்சுவல் சைஸ்னாலும் பிரிக்கு வந்து என்னதான் 19 x 9 x 9 சென்டிமீட்டர். அதே இது வந்து நாமினல் சைஸ் அப்படின்னு கேட்டுட்டாங்க அப்படின்னா 20 x 10 x 10 சென்டிமீட்டர். ஓகேயா. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் இன்டென்சிட்டி ஸ்கேல் யூஸ்ட் இன் மெஷரிங் எர்த்குவேக்ஸ்? 1 to 12. which one of the following is an example of natural hazard? என்னவா பார்ப்போம்னா சுனாமிங்கிறது ஒரு நேச்சுரல் நடக்கக்கூடிய ஒரு எர்த் ஹசார்ட். ஓகேயா. அடுத்தாப்புல, which of the following payment has a greater life?
ஆப்ஷன் ஏ சிமெண்ட் காங்கிரீட் பேமெண்ட். ஏன்னா இதுக்கு தான் வந்து லைஃப் வந்து அதிகமாக இருக்கும். எவ்வளோனா மோர் தென் 20 to 40 இயர்ஸ் இருக்கும். அதே பிட்டுமினஸ் பேமெண்ட்டாக இருந்தால் 20 இயர்ஸ் வந்து நம்ம லைஃப் பீரியட் உண்டு. அடுத்த கொஸ்டின், பிலோ சிம்பிள்ஸ் ரெஃபர்ஸ் டு. இந்த கீழே இருக்க சிம்பிள்ஸ் தான் என்ன ரெஃபர் பண்ணுது அப்படின்னா மேண்டேட்ரி சைன்ஸ், அதே மாதிரி இந்த அடிஷ்னல் சைன்ஸ், காஸ்னரி சைன்ஸ், அப்புறம் இன்ஃபர்மேட்டிவ் சைன்ஸ், இதுல இருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ வந்து இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. எந்தெந்த சைன் வந்து என்ன வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் படிச்சு. Next question, a voluntary arrangement between two or more parties that is enforceable by law as a binding legal agreement is known as contract. A tender is a written information or invitation to sent to potential suppliers of goods and services. Next question, the correct prismoidal formula for volume என்னன்னா d/3 first area plus last area plus 4 into sum of even area plus 2 into sum of odd area. இந்த ஏரியா அண்ட் வால்யூம்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா எல்லா டெஸ்ட்லயும் கேட்டுருவாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அதுல வந்து நீங்க வந்து எதுல கன்ஃபியூஸ் ஆவீங்க அப்படின்னா இந்த வால்யூமோட ஃபார்ம்னா ஃபர்ஸ்ட் ஏரியா லாஸ்ட் ஏரியா எல்லாரும் போட்டுருவீங்க. 4 into ஈவன் ஏரியாவா இல்ல 2 into ஈவன் ஏரியாவாங்கிறதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். இந்த இடத்துல தான் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ 4 into ஈவன் ஏரியா plus 2 into odd areas. இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின், the total length of the cranked rod through a distance d at a angle 45 degree in case of beam of effective length L is option B L plus 2 into 0.42 into D. Okay. Next question, referring of given figure, pick up the correct statement from the following. இதுல வந்து இந்த ஃபிகரை பார்த்து நம்ம கரெக்டான இது ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி அபோவ். எப்படின்னா the total length of the center line of the four wall is 20 meter. The length of the long wall out to out is 6.8 meter. The length of short wall is in to in is 3.20 meter. அதாவது வந்து என்ன கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன டோட்டல் லென்த் ஆஃப் த சென்டர் லைன் ஆஃப் த ஃபோர் வால்ஸ். சென்டர் லைன் ஆஃப் த ஃபோர் வால்ஸ் அப்படிங்கும் போது என்னன்னா இதோட சென்டர் லைன் அவ்வளோத்தையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 20 மீட்டர் வருது. அடுத்தாப்புல length of long wall out to out is 6.8 meter. கரெக்ட் தானே? அவங்க கொடுத்துருக்கபடி அவுட் வால் வந்து எவ்வளவு அவுட் டு அவுட் இருக்கும் 6.8 to இங்க 6.8 அது வர இருக்கு. லென்த் ஆஃப் ஷார்ட் வால் இன் டு இன் வந்து 3.2 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 4.80ல இருந்து இந்த 80 அப்படின்னு நம்ம கம்மி பண்றோம். இங்க ஒரு 80 போகும், இங்க ஒரு 80 போகுமா? அப்ப இந்த 80 கம்மி பண்ணோம் அப்படின்னா 3.20 மீட்டர் வந்துடும். அப்போ வந்து option D all the above. In long wall and short wall method of estimation, the length of long wall is the center to center distance between the walls and the half breadth of on each side. Okay. Next, the volume is measured correct to the nearest எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 0.01 meter cube. Next question, the expected outturn of the cement concrete 1:2:4 per mason per day is 5 meter cube. Next question, the critical path is always longest. The critical path lies along the activities having total flow 0. Next question, a dummy activity option A பாருங்க is artificially introduced. Option B is represented by dotted line. C does not consume time. D all the above. அப்போ வந்து டம்மி ஆக்டிவிட்டினாலே இந்த மூணு ஆப்ஷனுமே கரெக்ட் தான். அப்போ வந்து ஆப்ஷன் டி ஆல் தி அபோவ். அடுத்த கொஸ்டின், if A is optimistic time, B is wismatic time and M is most likely time of an activity, the expected time of an activity is என்ன அப்படின்னா A plus 4M plus B divided by 6. இது வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சிபிஎம் போர்ட்ல இருந்து அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். இல்லைன்னா இதுல வந்து என்ன வரும் அப்படின்னா அந்த ஃபார்முலா கொடுத்துட்டு ஒன்று டைரக்டா அந்த ஃபார்முலா கேட்பாங்க, இல்லைன்னா அந்த ஃபார்முலாக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் கேட்கலாம். ஓகே, அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஸ்டின், டைம் அண்ட் ப்ராக்ரஸ் சார்ட் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் காண்ட் சார்ட். பார் சார்ட்ஸ் ஆர் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் மைனர் ஒர்க்ஸ். ஓகே, அடுத்தது, which one of the following have some limitations when applied to detailed engineering design work during early stage of the project? என்ன அப்படின்னா CPM. Slack time in port analysis என்ன அப்படின்னா is always 0 for critical activities. இப்போ slack time வந்து port வந்து எப்படின்னா is always 0 for critical activities. அடுத்த question, depletion of ozone layer in outer atmosphere may cause skin cancer. Next question, the liquid waste from kitchen, bathrooms and wash basin is not called sullage.
Question என்ன அப்படின்னா in sievers designed with self-leaning velocity என்ன அப்படின்னா neither silting nor scoring occurs at the bottom. Acid rain is a mainly mixture of sulfuric acid and nitric acid. Okay, next question. Which of the following is a secondary pollutant? Smog. The main disadvantage of cement concrete sewer is difficulty in transportation due to heavy weight. Next question. Score valves are provided at every depression and ends to drain out the wastewater that may collect there. Okay. The septic tank அப்படிங்கிறதுனா settling tank அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து டைஜஷன் டேங்க் சொல்லலாம். ஆனால் ஏரேஷன் டேங்க் சொல்ல முடியாது, ஏன்னா அங்கே ஏரேஷன் நடக்காது. ஸோ வந்து செப்டிக் டேங்க் அப்படிங்கிறது வந்து என்ன ஆப்ஷன் வந்து 1 and 2 தான் வந்து கரெக்ட். அடுத்த கொஸ்டின். ஃபார் அ country like India where rainfall is mainly confined to one season, the suitable sewerage system will be separate system. Next question. Facultative bacteria are able to work in presence as well as in absence of oxygens. அது வந்து presence of oxygen ஒன்லினா அது வந்து aerobic, absence of oxygen ஒன்லி அப்படின்னா அது வந்து anaerobic. ஓகே, அடுத்த கொஸ்டின் 55. Cleaning is done by என்னலாம் அப்படின்னா scrapping and removal in filters of slow slant. அடுத்து வந்து பேக் வாஷிங் இன் source slant filters. அடுத்து வந்து scrapping and removal in rapid sand filters. அப்புறம் வந்து பேக் வாஷிங் இன் rapid sand filters. அப்போ கிளீனிங் வந்து எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஸ்கிராப்பிங் அண்ட் ரிமூவல் இன் ஃபில்டர்ஸ் ஸ்லோ சாண்டும், அடுத்து ஃபோர்த் ஒன் பேக் வாஷிங் இன் ரேபிட் சாண்டும். ஓகே, அந்த ரெண்டு ஆப்ஷன் தான் கரெக்ட். அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 1 and 4. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Sewage treatment units are normally designed for 15 to 20 years. அதாவது ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒவ்வொரு டிசைன் பீரியட் இருக்கும். ஸோ வந்து அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. Sewage treatment பிளான்ட்டுக்கு வந்து என்ன ஒர்க் அப்படின்னா 15 to 20 years. The maximum efficiency of BOD removal is achieved in oxidation ditch. Okay, the standard EDTA, அதாவது வந்து ethylene diamine tetraacetic acid solution is used to determine the hardness in the water. Hardness கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் EDTA, அதாவது ethylene diamine tetraacetic acid. ஓகே, அப்புறம் இதுல அந்த எல்லாத்துக்குமே வந்து ஸ்டாண்டர்டா என்னென்ன கேசஸ்ன்னு பார்த்தோம். At the most suitable section of sewer in separate sewage system is circular section. Next question. An egg-shaped section of sewer provides self-cleaning velocity at low discharge. Okay, next question. The working condition in imhoff tanks are anaerobic in lower compartment and aerobic in upper compartment. At the question. Period of cleaning of slow sand filter is about 2 to 3 months. Okay, next question. The pathogens can be killed by chlorinations. Pathogens வந்து எப்படி கில் பண்ணலாம் அப்படின்னா chlorination மூலம். அடுத்தது sewage treatment units are designed for average flow only. The total head loss of system is equal to height difference of the reservoirs. அடுத்த question. What is the dimension of C? C ஓட dimension என்ன? அதாவது வந்து இந்த செசிஸ் ஃபார்முலா இருக்குல்ல அந்த C. L power 1 by 2 T power minus 1. Okay. In a reciprocating pump, air vessels are used to smoothen the flow. Next question. Slip of reciprocating pump becomes negative when actual discharge is more than the theoretical discharge. Next question. The air vessel in a reciprocating pump is fitted in the delivery pipe. Next question. A channel is said to be most economical cross-section if it gives maximum discharge for a given cross-section area and bed slope. It has minimum wetted perimeter. Question. It involves lesser excavation for designed amount of discharge. So the moon option may correct. So all of the above. Question. The maximum velocity through a circular channel takes place when the depth of the flow is equal to 0.95 times the diameter. Next question. The most economical section of a rectangular section is one which has hydraulic radius equal to half the depth of the flow. Okay. The power transmitted through the pipe HP or power எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா 2 pi NT divided by 45000. அதாவது 2 pi NT divided by
45,000. Okay. Next question. Bernoulli's equation represents the total energy per unit of a certain quantity. The quantity is energy per unit weight. Next question. The theoretical value of a coefficient of contraction of sharp-edged orifice is 0.611. இந்த theoretical coefficient of contraction இருக்குல்ல, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆரிஃபைஸ்க்கும் டைப்ஸ் ஆஃப் ஆரிஃபைஸ் கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வேல்யூஸ்லாம் படிச்சு வச்சுக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் இஸ் அப்ளைடு டு வெஞ்சுரி மீட்டர், ஆரிஃபைஸ் மீட்டர், பிட்டா டியூப், ஆல் ஆஃப் தி அபோவ். ஏன்னா அந்த வெஞ்சுரி அந்த பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் கீழே தான் அந்த மூணுமே வரும். ஸோ வந்து ஆல் தி அபோவ். அப்புறம் வெஞ்சுரி மீட்டர் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் பெர்னாலிஸ் பிரின்சிபல். மூணு கொஸ்டினுக்கு அந்த மூணு கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் மெர்குரி எவ்வளோ அப்படின்னா 133.146, 133.146. Next question. The dimensional constant of a discharge is L power 3 T power minus 1. Next question. The example of aquefuge is solid granite rocks. Next question. The capillary rise of the liquid is given by H is equal to 4 sigma cos pi divided by rho GT. ஓகே, இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து வந்து ப்ராப்ளமாக கூட கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். The flow in which each liquid particle has definite path. The paths of the individual particles do not cross each other is called laminar flow. Poise is a unit of dynamic viscosity. Next question. An ideal fluid is என்ன அப்படின்னா frictionless and incompressible. An ideal fluid எப்படி இருக்கும் அப்படின்னா frictionless இருக்கும் and incompressible இருக்கும். Next question. From the figure, the value of d can be given as d. இந்த டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா கேட்கிறாங்க. d is equal to b tan alpha 2 divided by tan alpha 2 minus tan alpha 1. இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா சர்வேல. ஸோ வந்து இது நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இதுல இருந்து ப்ராப்ளம்ஸ் கூட கேட்கலாம். எல்லாத்துக்கும் வேல்யூஸ் கொடுத்துட்டு ஈஸியாக கேன்சல் ஆகுற மாதிரி. அடுத்த கொஸ்டின் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் இஸ் த டிகிரி ஆஃப் கர்வ் ஃபார் அ ரேடியஸ் ஆஃப் 573 மீட்டர் யூசிங் எ செயின் ஆஃப் 20 மீட்டர் லென்த். அதாவது என்ன, டிகிரி ஆஃப் கர்வ் கட்டிருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டிகிரி ஆஃப் கர்வ்க்கான ஃபார்முலா என்னன்னு தெரியும். டி இஸ் ஈக்குவல் டு 1146 டிவைடட் பை ஆர் ரேடியஸ். அப்போ வந்து 1146 டிவைடட் பை ரேடியஸ் எவ்வளவு 573. கேன்சல் பண்ணா 2 வரும். ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் 2. ஓகே, அப்போ டிகிரி ஆஃப் கர்வ் அப்படின்னா 2. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, the device altitude can be measured using dash satellites. The device altitude can be measured using 4th satellite. Okay. Next question. The operational name given to the Indian GPS system by ISRO for the use in India is NATIC. ஓகே, இந்த மாதிரி இதுக்கான ஃபுல் ஃபார்ம்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. இந்த GAN அப்புறம் வந்து IRNSS அப்புறம் இந்த GPS இந்த மாதிரி இதுக்கான ஃபுல் ஃபார்ம்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ வந்து இதுக்கான ஃபுல் ஃபார்ம்லாம் என்னன்னு படிச்சுட்டு. Next question. Total station can be used for option A angular measurement, linear measurement, elevation measurement. இந்த மூணுமே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டோட்டல் ஸ்டேஷன்ல மெஷர் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் டி ஒன் ஆஃப் தி அபோவ். Which of the following is or type of EDM instrument? Option A microwave, option B visible light, option C infrared. மூணுமே வந்து என்னன்னா ஃபாலோயிங் இதோட EDM ஓட இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஸோ ஆல் ஆஃப் தி அபோவ். Which setup in GIS comprises of operations such as reformatting, tabulation, report generation and mapping? என்ன அப்படின்னா option B reprocessing. This is a potentially cheap and effective source of Earth observations. Which unit in total station process data collected? Microprocess. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டோட்டல் ஸ்டேஷன் வந்து டேட்டா எங்க கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர். இது வந்து ரிப்பீட்டடாக நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின். Instrument used for measuring area of an contour map is Palin meter. இந்த இதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஒவ்வொன்றும் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இதுவும் ரிப்பீட்டடாக நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. Which of the following is a natural error? Variations in temperature. Chain surveying uses the principle of triangulation. அப்போ traversingனா என்ன, chaining, ranging.
இதுக்கு எல்லாத்துக்கும் நாம டெஃபினிஷன்ஸ் என்னன்னு படிச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து சர்வேல JDO லெவல்ங்கும் போது இதுக்கு வந்து இப்படிதான் கொஸ்டின்ஸ் வந்து வரும். அடுத்த கொஸ்டின்ஸ். The minimum number of satellites needed for GPS to determine its position precisely is 4. Okay, next question. Which of the following statement is correct for the length of the curve? It is proportional to the deflection of angle. அதாவது வந்து length of the curve வந்து எப்படி இருக்குமா directly proportional to the deflection angle. Next question. In prismatic compass, the 0 degree or 360 degree is engraved on the south end of the ring. அதாவது prismatic compassல south endல தான் 0 degree or 360 degree வந்து என்ன மார்க் பண்ணியிருப்பாங்க. Next question. The biggest of the survey line is called baseline. Which of the following is the first principle of surveying? Hold to the part. Next question. Which of the following is not a method of leveling? Barometric leveling. Which of the following is not a method of leveling கேட்டிருக்காங்க. So வந்து barometric leveling. அடுத்து வந்து the scale of drawing is given as 1:20. What is the representative fraction? இது வந்து ரேஷியோல கேட்டிருக்காங்க, ரேஷியோல கொடுத்துருக்காங்க, ஃபிராக்ஷன் கேட்கறாங்க. அப்போ 1:20னா 1/20. லாஸ் ஏஞ்சலஸ் டெஸ்டிங் மிஷின் இஸ் யூஸ் டு கண்டக்ட் அப்ரஷன் டெஸ்ட். அடுத்த கொஸ்டின். பெனட்ரேஷன் டெஸ்ட் ஆன் பிட்டுமன் இஸ் யூஸ்ட் ஃபார் டிட்டர்மைனிங் கிரேட். அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லேட்டரல் ஃபிரிக்ஷன் ஆஸ் ரெக்கமெண்டட் பை IRC இஸ் 0.15. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லேட்டரல் ஃபிரிக்ஷன் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒரே ஒரு வேல்யூ தான், 0.15 மட்டும்தான் IRC ரெக்கமெண்டேஷன் உள்ளது. Next question. What is the desirable distance for a tree from carriageway? 2.5 meter. The pressing problem on the existing highway are both encroachment and ribbon development. Pressing problem வந்து ரெண்டு இதுலயும் இருக்கும், எதுனால encroachmentலயும் இருக்கும், ribbon developmentலயும் இருக்கும். If the uniformity coefficient C equal to 4 and coefficient of curvature C equal to 1 for a soil, then D30/D10 for the soil is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு வந்து CUவும் CCயும் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து CUக்கான ஃபார்முலா தெரியும், என்னது D60/D10 is equal to 4 அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அப்போ இந்த D60 எப்படி எழுதலாம்? D60 is equal to 4 into D10 அப்படின்னு எழுதலாமா? அதே மாதிரி நம்மளுக்கு CC தெரியுமா, CC equal to 1. அப்போ அதை எப்படி எழுதலாம்? D30 square divided by D60 into D10. நமக்கு D60க்கு வந்து என்ன தெரியும், 4 into D10. அப்போ D30 whole square divided by 4 into D10 into D10. அப்போ என்ன ஆகும்? D30 square divided by D10 square is equal to 4 அப்படின்னா, அப்போ D30/D10 தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ D30/D10னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்துடும், that is equal to 2. ஓகே, இதுதான் ஆன்சர். ஸோ D30/D10 is equal to 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? The liquid limit of the soil can be determined in the lab with the Casagrande apparatus. Casagrande தான் apparatus கொடுத்திருப்பாரு. ஓகே, அதனால வந்து liquid limit எப்படி கண்டுபிடிச்சிப்போம் அப்படின்னா Casagrande apparatus. அடுத்த கொஸ்டின். Void ratio of the soil is the ratio of volume of voids to the volume of soil solids. அது வந்து void ratioனா volume of voids to the volume of soil solids. ஓகே, next question. The uniformity coefficient of the soil is determined by, அது வந்து இப்போ தான் பார்த்த ஃபார்முலா, CUக்கான ஃபார்முலா என்னது? D60/D10. Next question. The maximum water content at which the reduction in the water content will not cause a decrease in the volume of soil mass is known as shrinkage. Shrinkage limitல மட்டும்தான் என்னன்னா வால்யூம் சேஞ்ச் வந்து நடக்காது. ஓகே, அடுத்தாப்புல PCU value for a bus is அப்படின்னா 3.5. ஓகேயா, the span of the bridge is said to be economically even. The cost of supporting system of one span is equal to the cost of one pier. Next question. IRC standard loading for bridge design are class A, class B,
கிளாஸ் ஏஏ அண்ட் கிளாஸ் 70 இந்த கிளாஸஸ்லாம் முடிச்சுக்கோங்க. கிளாஸ் ஏ ஏன்னா அது வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடுது. அது வந்து ஒரு ரிப்பீட்டடாக இல்லாமல் அந்த கிளாஸ் சம்மந்தமாக ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின். சஸ்பென்ஷன் பிரிட்ஜஸ் ஆர் suitably ஃபார் லாங் ஸ்பேன். லாங் ஸ்பேனுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். அடுத்த கொஸ்டின். A hairpin bend road gradient is restricted to 2.5%. The stopping side distance depends upon total reaction of the time, efficiency of the brake, speed of the vehicle. மூணுமே டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஆல் ஆஃப் தி above. What is the normal recommended land width of national highway in open area for plain and rolling terrain கேட்டாங்க. நேஷனல் ஹைவேன்னு கேட்டாங்க. plain and rollingனால 12 மீட்டர். ஓகேயா, இதுக்கான அந்த டேபிள் வேல்யூஸ் இருக்கும். அந்த நல்லா தரவா படிச்சுக்கோங்க. ஹைவேயை பொறுத்தவரை டேபிள் வேல்யூஸ் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தாப்புல ஸ்டேட் ஹைவேஸ் ஆர் மெயின்டைன் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் அத்தாரிட்டி. ஸ்டேட் ஹைவேஸ் வந்து ஸ்டேட் ஹைவே டிபார்ட்மெண்ட் தான் மெயின்டைன். Question number 123. National Highway Act formed in 1956. The anti-siphonage pipe is connected to top of the P-trap. Next question. A queen closure is a brick having the same length and the depth as the other brick but of the breadth. Sap would consist of portion of timber between the hardwood and the cambium layer. Next question. Pick up the correct statement from the following. First one, quick lime is obtained by burning pure limestone. Correct. Next question. Hydraulic lime is obtained by burning limestone containing clay 5% to 30%. This is correct. Next question. Poor lime is obtained by burning limestone containing impurities more than 5%. So, moon may correct. So, all of the above. Pick up the correct statement from the following. In stone arches, the stones are placed with their natural beds radial. Correct. In cornices, the stones are placed with their natural beds as vertical. Okay, correct. Next, in stone wall, the stones are placed with their natural beds as horizontal. Moon may correct. So, all of the above. Seasoning of the timber is done to remove the water. Next question. The age of tree can be known by examining amber rings. Amber rings வச்சு நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? ஏஜ் ஆஃப் த ட்ரீ கண்டுபிடிப்போம். அப்புறம் the softest rock is talc. The creep in a concrete structure increases with decrease in humidity. Next question. Sapling hammer is used for rough dressing of stones. Next one. Exposed portion of the vertical surface at right angles to the door or window frame are known as rivels. To construct a 10 cm thick partition wall, you will prefer structure wall. Okay. Next question. The portion of brick cut across the width is called batt. Next question. The member which is placed horizontally to support common rafter of sloping roof is called purlin. Next one. The pre-stressed concrete pile is easy to handle, lighter in weight, extremely durable. For moon may correct. So, all of the above. Next question. The maximum number of steps in a flight should generally be restricted to 12. Okay, important questions. The weak poles are prodded in the retaining and breast walls to drain off the water from the filling. Next question. In simply supported beams, the slope is 0 at supports. Okay. Next question. The fixed support in the real beam becomes the conjugate beam free end ஆகும். Okay. Across the wedge shaped stone at apex of arch is keystone. அடுத்த question. A dash is a horizontal member which is placed across an opening to support the position of the strut. Linden. Okay. The side face reinforcement, if required, in a T-beam will be 0.1% of web area. If a column is fixed at the one end and free at the other end, the effective length ஒரு end வந்து fixed ஆகும், இன்னொரு end வந்து free ஆகும். ஒரிஜினல் லென்த் வந்து effective length எப்படி இருக்கும்னா 2 times the original length, twice the answer. A steel column pinned at both ends has a buckling load of 200 kN. The column is sustained against lateral movement. At its midhead, its buckling load will be. அப்படின்னு கேட்கணும். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஃபர்ஸ்ட் வந்து போத் எண்ட்ஸ் வந்து பிண்டா இருக்கு. போத் எண்ட்ஸ் வந்து பிண்டா இருந்துச்சு அப்படின்னா எல் எஃபெக்டிவ் ஈக்குவல் டு என்ன இருக்கும்? எல்லா இருக்கும். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும்? பை ஸ்கொயர் இஐ டிவைடட் பை எல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குமா? தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 200 கிலோ நியூட்டன். இப்போ நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க? மிட் ஹைட்டில் வந்து அது மிட்டில் வந்து என்னன்னா லேட்டரல் மூமெண்ட் வந்து
ரிஸ்ட்ரைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்ன இருக்கும்? இப்போ எல் எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு எல் பை டூ. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும்? பை ஸ்கொயர் இஐ டிவைடட் பை எல் பை டூ த ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன வரும்? 4 இன்ட்டு பை ஸ்கொயர் இஐ divided by L square, that is 4 into 200 or 800 kilonewton. Okay, option D 800 kilonewton. Next, match the list material with the list to characters and select the correct answer using the codes given below. Inelastic material, option A. Next one, the relationship between the Young's modulus C, modulus of rigidity C, and the bulk modulus K is an elastic material given by the relation E is equal to 9kc divided by 3k plus C. Okay. Next question. Shear span is defined. Shear span is defined as the zone where shear force is constant. Okay. Next question. In the analysis of beam subjected to loads, the point load with nil bending moment can be first option point of contraflexion, second one point of maximum shear force, third one the point of inflection. Which of the above statements are correct? Now the analysis of beam body is subject to loads, the point with nil bending moment. Bending moment வந்து எப்போ நில்லா இருக்கும்னா point of contraflexion நில்லா இருக்கும், point of maximum shear force நில்லா இருக்கும், point of inflection நில்லா இருக்கும். So option மூணு ஆப்ஷனுமே கரெக்ட். So option வந்து D 1, 2, 3 are correct. Next one. In a cantilever of span L subjected to a concentrated load of W acting at a distance of L by 3 from the free end, the deflection under the load will be 14 WL divided by 81 EA. இந்த கொஸ்டின்ஸுக்கு வந்து நீங்க வந்து என்ன ஸ்டாண்டர்ட் கேசஸ் எல்லாமே படிச்சு வச்சுக்கணும். அப்படின்னாதான் வந்து டைரக்டா நம்ம வந்து ஆன்சர் பண்ணதுக்கு ஈஸியா. ஸோ இந்த மாதிரி L by 3, L by 2 இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் கேசஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் படிச்சுக்கோங்க. Next one. A simply supported beam of span L and flexure rigidity EI carries a unit point load at its center. Then the strain energy in the beam due to bending is L cube divided by 96 EA. W L cube divided by 96 EA. Next one. What is the ratio of maximum shear stress to the average shear stress of a circular section? Maximum shear stress to the average shear stress என்னது 4/3. இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் கேஸ். நம்ம வந்து சர்க்குலர் செக்ஷன், ரெக்டாங்குலர் செக்ஷன், ட்ரையாங்குலர் செக்ஷன் மூணுத்துக்குமே வந்து படிக்கணும். இதுல இருந்து ரீசெண்டா வந்து நிறைய டைம் வந்து JDO சரி ஏஇலையும் வந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் படிச்சுக்கணும். A cantilever beam of T cross section carries uniformly distributed load. Where does the maximum magnitude of the bending stress occur? At the bottom of the section. Next question. A rectangular beam of dimension V cross D is to be cut from a circular log of wood of diameter D. For the beam to be strongest in the bending, the dimension will be D by 3 cross D by T into root 2, 3. Okay. Next question. In case of rectangular beam subject to transverse shearing force, the ratio of maximum shear stress to the average shear stress is 1.5, 3/2. அதான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.5 கொடுத்துருக்காங்க. A circular shaft is subjected to a twisting moment T and bending moment M. The ratio of maximum bending stress to the maximum shear stress is 2M/T. இந்த கொஸ்டின்லாம் நிறைய வாட்டி ரிப்பீட்டடான கொஸ்டின். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. 157, 158 இதெல்லாம் வந்து இந்த ரெண்டு கொஸ்டின் வந்து என்ன நிறைய வாட்டி ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ். ஓகே. Next question. Which of the following terms represents the torque that produces a twist of 1 radian in a shaft of unit length is called torsional rigidity. A solid shaft of circular cross section is subjected to a torque T which produces a maximum shear stress tau in a shaft. The diameter of the shaft will be square cube root of 16T divided by pi into tau. Next question. A circular shaft of diameter D is subjected to a torque T. The maximum shear stress of the shaft will be inversely proportional to the D cube. Okay, நல்லா கவனிக்கணும். Circular shaft of diameter D is subject to torque. Torque கேட்டாங்கன்னா D cube வரும். Maximum shear stress. Okay. The polar modulus of a circular shaft of diameter D
is pi by 16 d cube. Polar modulus na pi by 16 d cube. Verum modulus of the circular shaft na pi by 32 d cube. Okay. A circular shaft rotates at 200 rpm is subject to torque of 1500 Newton meter. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பவர் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து பவருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா P is equal to 2 by NT by 16. அப்போ 2 into 5 into 200 into 1500 by 16 போட்டலாம். அப்போ வந்து ஆன்சர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் வந்து பையில தான் கொடுத்துறாங்க. ஸோ 10 by kilowatt hour. ஓகே, அடுத்த கொஸ்டின். Which one of the following rules ascertains the maximum permissible eccentricity on the load's circular column so that the stress will be compressive? Middle fourth rule. Okay, next question. Which one of the following is not correctly matched? Option D, one end fixed and other end hinged. இதுல வந்து என்ன கொஸ்டின்ல இதுல வந்து ரூட் 2 கொடுப்பாங்க. ஓகே, ஆப்ஷன் வந்து தப்பா இருக்கு. ஸோ ரூட் 2 pi square EI by L square. So option D தான் not correctly matched. Question என்ன பார்க்க போறோம்னா uniformly distributed load W kilonewton per meter is acting over a entire length of 8 meter cantilever beam. If the shear force at the midpoint of the cantilever beam is 12 kN, what is the value of the load? Load value கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க? Shear force is equal to 12 kilonewton கொடுத்துட்டாங்க. Shear force னா என்னது? W into L is equal to 12 kilonewton. அப்போ L என்னன்னு தெரியுமா? W is equal to 12 by 8. 8 மிட் ஸ்பேன்ல தான் ஆக்ட் ஆகுது. அப்போ 4. That is equal to 3. அப்போ ஆப்ஷன் வந்து 3. What is the Poisson ratio of a material 0.5 in the elastic modulus of the material? Elastic Poisson ratio வந்து 0.5 இருந்துச்சு அப்படின்னா elastic modulus of the materials எப்படி இருக்கும்னா 3 times its shear modulus இருக்கும். அடுத்த factor of safety is defined as the ratio of ultimate stress to the working stress. Next one, the stress corresponding to the maximum load in stress strain curve is called ultimate stress. A cylindrical bar of L meters deforms by L meter. இதுவும் வந்து என்ன ஸ்மால் எல் மீட்டர் சென்டிமீட்டர் இல்ல ஸ்மால் எல் மீட்டர். The strain will be என்ன இருக்கும்னா ஸ்மால் எல் by L. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A rod with a length of 100 centimeter and a diameter of 4 centimeter undergoes an axial pull of 50 kilonewton. What is the stress in the Newton per mm square கேட்டிருக்காங்க. அதாவது வந்து என்ன லென்த் வந்து 100 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, டயா வந்து 4 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. நம்மகிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும்ல ஸ்ட்ரெஸ்க்கான ஃபார்முலா. ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? P by A, அதாவது லோட் பை ஏரியா. அப்போ ஏரியாங்கும் போதுன்னா லோடு வந்து P, ஏரியானு சர்க்குலர்னால என்ன இருக்கும்? 5 by 4 d square. That is equal to load and 4 into 50 into 10 to the power 3 divided by 5 into 40 the whole square. Stress is equal to number அப்படின்னா 39.79. இது கேன்சல் பண்ணும். ஆன்சர் என்ன எடுக்கலாம்? 40. அப்ராக்சிமேட்டா 40. ஸோ ஆப்ஷன் வந்து என்னது? D 40. Next question. If a body is stressed within its elastic limit, the lateral strain bears a constant ratio to the linear strain. This constant is known as Poisson ratio. Next question. The ratio of Young's modulus of elasticity of two materials C1 and E2 is 2.5. Find the ratio of elongation in the two bars D1 to the del 1 to the del 2 of the materials if they are of the same length and the same area and subjected to a same force P அப்படின்னு வச்சிருக்காங்க. அதாவது எலாஸ்டிசிட்டி ஆஃப் த மெட்டீரியல் வந்து E1 by E2 வந்து 2.5 தான் இருந்துச்சுன்னா ரேஷியோ ஆஃப் எலாங்கேஷன் del 1 by del 2 வந்து என்னவா இருக்கும்? அப்போ வந்து சேம் லென்த் அண்ட் சேம் ஏரியா அண்ட் சேம் ஃபோர்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னவா இருக்கும்? அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா நமக்கு வந்து தெரியும் எலாங்கேஷன் ஆனது del L is equal to என்ன இருக்கும்? PL by AE. இங்க வந்து என்ன del 1னா இங்கே del 1, அதே del 2 இருந்துச்சு அப்படின்னா இப்போ E1 by E2 equal to 2.5 சொல்லிட்டாங்க.
அப்போ வந்து del 1 by del 2 இருக்கும். இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனால அப்போ மாற்றி வரும். 1 del 1 by del L2 is equal to என்ன வரும்? 1 by 2.5 by 2.5 ஆன்சர் வந்துன்னா 0.4 அப்படின்னு. ஓகே. A 500 mm long circular rod with cross-section area of 200 mm square is observed an increase in length by 0.3 mm. When subject to 12 kilonewton load, what is the modulus of elasticity of the rod? கேட்டிருக்காங்க. Modulus of elasticity கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துட்டாங்க? மாடலஸ் அதாவது எலாங்கேஷனுக்கான ஃபார்முலா அது del L is equal to PL by AE அப்படின்னு வருமா? அப்போ நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா del L வந்து 0.3 mm கொடுத்துட்டாங்க. லோடு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 12, அதை வந்து நியூட்டன்ல மாற்றிட்டு 10 to the power 3 மாறிடும். அதுக்கப்புறம் லென்த் வந்து 500 mm கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை ஏரியா வந்து எவ்வளோனா 200 mm ஸ்கொயர் இன்ட்டு இ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இ இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும் அப்படின்னா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா 100 வரும். 100 இன்ட்டு 10 to the power 3, அதான் என்ன எடுத்துருப்பாங்க 100 ஜிகா பாஸ்கல் அப்படின்னு எடுத்துருப்போம். ஓகே. அப்போ ஆப்ஷன் C. Okay. Next one. If a tangential force acts parallel to the surface of an object, the resulting internal force per unit area is known as shear stress. In generalized three-dimensional state of stress, the number of independent stress component is called independent component 6. The moment of inertia of a rectangular section is 3 cm wide and 4 cm deep about x-axis. The moment of inertia கேட்டிருக்கோம். moment of inertia அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியுமா? moment of inertia MOI is equal to என்னது B into dq 3 into BdQ by 12. 3 into 4 into 4 divided by 12. அப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணோம். 1 times 3 times 3 கேன்சல் பண்ணோம். ஆன்சர் வந்து என்ன பண்ணோம்னா 16. ஆப்ஷன் சி 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதை வந்து ஸ்கொயர் இருக்குல்ல அந்த சென்டிமீட்டர் ஸ்கொயர் இது முக்கியம். இதை வந்து சிடி இன்ட்டு 16 சென்டிமீட்டர் பவர் 4. ஓகே, பவர் 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இல்லை பவர் 4 இல்லைன்னா பிடி கியூப் தானே பவர் 4. நெக்ஸ்ட் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் அ right circular solid cone of the height h lies at the following distance from the base in h by 4. The moment of inertia of all of circular section as shown in the figure about x-axis is pi by 64 d power 4 minus d power 4. Another question. According to parallel axis theorem, the moment of inertia of a section about an axis parallel to the axis to the center of gravity, that is IP, is given by where A equal to area of the section, IG equal to moment of inertia of the section about an axis passing through its center of gravity, and H equal to distance between the CG and the parallel axis. Upon option IP is equal to IG plus A into H square. இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இதுல இருந்து ப்ராப்ளம்ஸ் கூட கேட்கலாம். எல்லாமே டைரக்டா கொடுத்துட்டு சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் வர மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன். Moment of inertia of the cross section about an axis perpendicular to the section is pi d power 4 divided by 64. The moment of inertia of a rectangular base B and height h about the base of the rectangle is bh cube by 32. Next question. Find the force in the member BD. Force in the member BD ன்னு கேட்டிருக்காங்க. ஆனா இந்த இதுல வந்து BD கேட்டிருக்காங்களா, அப்போ கிலோ நியூட்டன். BCயும் CDயும் என்ன ஆகும் அப்படின்னா 0 மொமெண்ட். ஸோ நம்ம வந்து BDல கேட்கும் போது என்ன, இந்த பிடின்னு கேட்கும்போது இந்த இடியில மட்டும் தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ இந்த பிசி மெம்பர் என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டா பிரிக்கிறோம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா இது உங்களுக்கு வந்து ஆங்கிள் 45 டிகிரி இருக்குதா. இது வந்து என்னது பி, இது வந்து சி, இது டி, இது வந்து இ, இது வந்து 1 கிலோ நியூட்டன் ஆக்ட் ஆகுது. நம்மளை கேட்டிருக்கிறது இந்த பிடி தான் நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபோர்ஸ் இந்த மெம்பர் பிடி. அப்போ எஃப் பிடி இஸ் ஈக்குவல் டு சைன் எஃப் பிடி ஈக்குவல் டு எஃப் பிடி சைன் 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1 கிலோ நியூட்டன். அப்போ சைன் 45 நமக்கு தெரியும். எஃப் பிடி இஸ் ஈக்குவல் டு
1 divided by sin 45. That is equal to 2 kilonewton. என்னவா இருக்கும் அப்படின்னா டென்ஷனா இருக்கும். டென்ஷன். ஓகே, அப்போ ஆப்ஷன் சி √2 kilonewton tensile. First question, which of the following is not valid assumption in an analysis of stress? Loads and reaction will act directly or indirectly at members only. அடுத்த question, if a member of a stress in a tension, then what will be the direction of the force that it will apply to the joints? அதாவது வந்து ஒரு மெம்பர்ல ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு, ஒரு டென்ஷன், அதாவது ஒரு மெம்பர் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் வந்து டென்ஷனா இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்து என்ன ஃபோர்ஸ் வந்து ஜாயிண்ட்ல ஆக்ட் ஆகும் அப்படின்னா இன்வர்டா இருக்கும் அந்த ஃபோர்ஸ். ஓகே, அடுத்து வந்து என்ன, a steel plate என்ன கொடுத்துருக்காங்க, a steel plate is bent into a circular path of radius 10 meter if the plate of the section be 120 mm wide and to 20 mm thick, then calculate the maximum bending stress கொடுத்துருக்காங்க. யங்ஸ் மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டாங்க, மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கேட்டுருக்காங்க. அப்ப இதுக்கான ஃபார்முலா என்ன, ஃபார்முலா என்னது, சிக்மா இஸ் ஈக்குவல் டு இ பை ஆர் இன்ட்டு ஒய். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2 into 10 to the power 5 divided by 10 into 10 to the power 3 into 10. That is equal to 200 Newton per mm square. Maximum bending stress கேட்டாங்க. ஆப்ஷன் 200 Newton per mm square. அடுத்தது, the curvature of the beam is equal to m by EA. curvature அதுக்கப்புறம் அதாவது E by R 1 by R கேட்டாங்க. E by A. A frame is made with 4 joints and 5 members and the frame is the perfect frame. A force in a member BC. இந்த ஃபிகர்ல உள்ள மெம்பர் பிசில என்ன மெம்பர் எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்டும் கேட்டாங்க. 5 kilonewton compression. Next question, in a statically determinate plane truss, the number of joints J and the number of members M are related by M is equal to 2J minus 3. What will be the center of gravity of the section, the given L section shown in the figure? இந்த shown in the figure க்கு center of gravity வந்து L செக்ஷன்ல கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஏரியா கண்டுபிடிக்கணும். A1 A2 அதுக்கான ஃபார்முலா என்னன்னா A1 is equal to 2 into 10, that is equal to 20. A2 is equal to 4 into 2, ரெண்டு செக்ஷன் எடுத்துப்போம், 8 ஏரியா 1 செக்ஷன். அடுத்தாப்புல இதுக்கான x1 is equal to 1 செக்ஷன் 1. செக்ஷன் 2க்கான x2 எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 2 plus 4 by 2. மொதல் செக்ஷன்ல உள்ள 2 சென்டிமீட்டர் இந்த வைடும், அடுத்தாப்புல செக்ஷன்ல 6 சென்டிமீட்டர் இருக்கும், அதுல இருந்து 4 எடுத்துப்போம். 4 by 2 that is equal to 4. ஓகே, இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா y1 is equal to என்ன தெரியும், 5. y2 is equal to 1. இப்போ என்னன்னா x bar is equal to என்ன ஃபார்முலா, a1 x1 plus a2 x2 divided by a1 plus a2. இதுக்கு ஆப்ஷன் எப்படி ஆன்சர் வரும் அப்படின்னா 52 by 28, that is equal to 1.857. அதான் என்ன எடுத்துக்கோம்னா 1.86. அதே மாதிரி y பார்க்கு பண்ணோம் அப்படின்னா 27 by 7 வரும், that is equal to 3.857. அதான் 3.86 எடுத்துக்கணும். ஆப்ஷன் 1.86 and 3.86 சென்டிமீட்டர் பி தான். ஓகே, next question, when one end of a fixed beam deflects by del, then the bending moment at the deflected end is என்னவா இருக்கும்னா 6 EI by L square. Slope is minimum at supports in the
simply supported beams. Next question. Most theorem 1 states that A by EI. Stiffness of the beam is inversely proportional to the deflection of the beam. Okay. Next question. Elastic line is also called as deflection curve. அப்படின்னு சொல்லலாம். அப்போ elastic line இன்னொரு name என்ன? Deflection curve. Calculate the maximum deflection of a simply supported beam if the slope at A is 0.0075 and radians and the distance of the center of gravity of the bending moment diagram at a support A is 1.30. Maximum deflection கேட்டிருக்காங்க. அதாவது deflection அப்படின்னா y கேட்டிருக்காங்க. அப்போ y அப்படிங்கும் போது என்ன வரும்? y is equal to a by x divided by EI. அப்போ வந்து a வந்து என்ன 0.075 கொடுத்துட்டாங்க. அப்புறம் 1.33, அதாவது x by EA into 1000 போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 9.975. ஓகேயா? அடுத்த கொஸ்டின். The bending moment at any section in a conjugate beam gives the actual beam என்ன கொடுக்கும் அப்படின்னா deflection கொடுக்கும். Cantilever beam of length L with uniform cross section and flexibility EI is loaded uniformly by a vertical load W per unit. The maximum vertical deflection of the beam is given by W L power 4 by 8A. இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் கேசஸ்லாம் படிக்கணும். அது கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் வரும். லாஸ்ட் கொஸ்டின். In case of simply supported beam at both ends, if the same load instead of being concentrated at center is distributed uniformly throughout length, then the deflection at center will reduced by. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்கு, அதுல பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அங்க வந்து டிஃப்ளெக்ஷன் என்னவா இருக்கும்? L is equal to W L cube divided by 48A. அதே இந்த லோடு வந்து சேம் தான், ஆனா வந்து என்ன பாயிண்ட் லோடுக்கு பதிலாக என்ன ஆகுது அப்படின்னா யூடிஎல்லா மாறுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா டெல் 2 is equal to என்னவா இருக்கும் அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா என்னது? 5W L cube divided by 384A. இது வந்துட்டு சிம்பிளி சப்போர்ட்டட் வித் யூடிஎல். அப்போ லோடு வந்து அங்க வந்து சேஞ்ச் ஆகல. அப்போ வந்து என்ன ஆன்சர் இருக்கும் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ del 2 by del 1 is equal to என்னவா இருக்கும் அப்படின்னா 5W L power L cube divided by 384 Li into 48 Li divided by W L cube. இப்போ இதில் எல்லாமே வந்து என்ன சேம் தான். இப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 5/8 கிடைக்கும். நம்ம கேட்டிருக்கிறது del 1 by del 2, ஸோ 3/8. அப்போ ஆப்ஷன் டி 3/8 டைம்ஸ் வந்து என்னன்னா will get reduced. Thank you.